இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்தின் ஈடி நேற்று என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டுமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த நாளிலே சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திற்குள்ளும் எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டு இந்த பகுதியிலே அநேக கருத்துகள் உள்ளடங்கிய இந்த உன்னத பாட்டிலே இங்கே இந்த நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்க சாரோனின் ரோஜாவாகவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமாக இருக்கிறேன். லீலி புஷ்பம், லில்லி பூ, மலர் என்று சொன்னோன்னு நம்ம அநேகருக்கு தெரியும். இந்த இஸ்ரவேல் தேசத்திலே அநேக மலர்கள் உண்டு. ஆனால் இங்கே இந்த உன்னத பாட்டு இந்த பகுதியிலே அந்த மலர் லில்லி மலரோடு ஒப்பிடுகிறாங்க நேசரை குறித்து. இந்த மலர் எப்படின்னா இரவு நேரத்திலே மலருது. அது மாத்திரமில்ல, இந்த மலரின் வாசனை பார்த்திங்கன்னா 4 அல்லது 5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அந்த வாசனை இருக்கும். வண்டு அந்த வாசனத்தினால அது இழுத்து வரும் என்று சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வாசனை நிறைந்த இந்த மலர் இந்த இஸ்ரவேல் தேசத்திலே மிகவும் விருப்பமான ஒரு மலராக இருக்குது. பாருங்கள், அந்த லீலி புஷ்பம் என்று சொல்லி இந்த உன்னத பாட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த புஷ்பம் எப்படின்னா முள்ளுகளுக்குள்ளே இருக்குதான். இந்த முள்ளுகளுக்குள்ளே அது உள்ளுக்கு அதை மலர்ந்து இருக்கிறது. அந்த முள் அந்த மலரை தொட ஆரம்பிக்க அதோடைய மனம் வீசிக்கொண்டே இருக்குமா. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த லீலி புஷ்பம், இந்த மலர், அந்த முள், அந்த பிரச்சனை நிறைந்த பாடுகள் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே மனம் வீசும் ஒரு அனுபவத்தை தருகிறது. இங்கே சூலமித்தி இந்த உன்னத பாட்டிலே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த சூலமித்தி என்ற பெண்ணை குறித்து முழுவதுமாக நாம் தியானிக்கலாம். அந்த பெண் எப்படிப்பட்ட இருக்கிறாள்னா, அவள் அடிமையாக இருக்கிறா. அவள் யார் என்றால் சூனோம் என்ற ஊரில் அந்த பெண்ணின் பெயரை இங்கே குறிப்பிடப்பட்டு விடவில்லை. சூனோம் என்ற ஊர், அந்த ஊர்ல இருந்து வந்த ஒரு பெண் என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகிறார்கள். இன்னும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சாலமோன் ராஜா சூனோம் என்கிற ஊர்ல இருந்து ஒரு பெண்ணை காவல்காரியாக வைத்தாரு அவருடைய திராட்சை தோட்டத்துக்கு. அப்போ அந்த திராட்சை தோட்டத்துல அவள் காவல்காரியாக இருக்கிறாள். அவளுடைய பெயர் தெரியாததுனாலே இந்த ராஜா என்ன சொல்கிறார்னா சூலமித்தி என்று சொல்லி அவள் சூலமித்தி என்று பெயரை சூட்டுகிறார்கள். ஆனால் அந்த சூலமித்தி யார் என்பது, அவளுடைய ஆத்துமநேசர் யார் என்பதை குறித்து இன்னும் ஆழமான நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. கடந்த வாரத்திலே நாம் பார்க்கும் போது அந்த சூலமித்தி எப்படிப்பட்டவள், அவள் மெய்ப்பனை நேசிக்கிறாள். அந்த சாலமோன் ராஜா அவளை சிறை கொண்டு போகிறார். ஆனால் இறுதி வரை அவள் உறுதியாக இருந்தாள் என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் அநேகருக்கு இந்த கருத்து என்னன்னா, இந்த சூலமித்தி எப்படிப்பட்டவள், அவளை குறித்து தெளிவான காரியம் இல்லை. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாருன்னா, சாலமோன் ராஜா அநேக மனைவிகள் இருந்தும் இந்த சாலமோன் ராஜாவுடைய முதல் மனைவி தான் இந்த சூலமித்தி என்று சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஏன்னா அவர் பிரசங்கியில ஒரு பகுதியிலே அவர் குறிப்பிடுகிறார். இந்த தன்னுடைய மனைவியை குறித்து அவர் சொல்கிறார். பிரசங்கி 9:9 சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்கள் எல்லாம் நீ நேசித்திருக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்க்கையை அனுபவி என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகிறார். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் அநேக பின்பதாக அவர் பாவத்தில் விழுந்து அநேக மனைவிகளை 1000 மனைவிகள்னு சொல்கிறாங்க. அதற்கு முன்பதாக இந்த சூலமித்தி தான் அவள் முதல் மனைவி என்று சொல்லி அங்கே ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த
ஆண்டவருடைய நாமத்தை இந்த உன்னத பாட்டு இந்த பகுதி என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனா, சூலமத்தியின் வாழ்க்கையோடு இணைந்து ஆத்துமநேசர் அவரை குறித்த ஒரு அழகான ஒரு வரையறை குறிக்கிறது. உண்மையிலே சொன்னால் இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை எழுதினதே சாலமோன் ராஜா. இந்த சாலமோன் ராஜா அவருடைய அனுபவ கதையோடு எழுதுகிறார் என்று சொல்லி அதிகாரபூர்வமாக சொல்கிறார். அப்போ தன்னுடைய சொந்த கதையிலே இந்த ராஜா ஒரு எதிரியாக காண்பிக்க மாட்டார். இந்த ராஜா தன்னுடைய முழு அனுபவத்தோடு எழுதின இந்த கதை, இந்த சம்பவம், இது ஒரு வர்ணனை கதை என்று சொல்றாங்க. ஆத்துமநேசராகிய கர்த்தரை குறித்த ஒரு வெளிப்பாட்டுக்காக இது எழுதப்பட்டது. என்ன சொன்னாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க இந்த உன்னத பகுதியை அவர்கள் பஸ்கா நாட்களிலே, இறுதி நாட்களிலே இதை வாசிப்பார்களாம். ஒரு அன்பின் வெளிப்படையாக இந்த பகுதி விளங்குகிறது. ஒரு விதமான இந்த உலகத்திலே கிடைக்காத ஒரு அளவுக்கு அதிகமான அன்பை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த அன்பு, அந்த ஆத்தும நேசர் இயேசு என்பதை குறித்து தான் இந்த பகுதி குறிக்கிறது. இந்த பகுதியில் முதலாவது நம்ம பார்த்த அந்த சம்பவத்தில் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, இந்த புஷ்பம், லீலி புஷ்பத்துக்கு ஒப்பிடுக்கிறாங்க. இந்த மலர் எப்படி இருக்குன்னா, முள்ளுகளுக்குள்ளே இருக்குது, பாடுகளுக்குள்ளே இருக்குது, பிரச்சனைக்குள்ளே இருக்கிற இந்த மலர், அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? ஒன்று அது நறுமணம். அந்த மலர் எதற்காக இங்கே ஒப்பிடுறாங்க? நறுமணம், நற்குணம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உன்னத பாட்டு இந்த பகுதியிலே நறுமணம், நற்குணம், இந்த சம்பவம், இந்த ஆழ்ந்த கருத்துக்களிலே இன்றைக்கு நாம் குணம், நம்மளுடைய குணம் வெளிப்படும், நற்குணம். இங்கே இந்த மலர் அதனுடைய மனம் வீசிக்கொண்டிருக்கு. இதனால அநேக அந்த இடத்துல 4-5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் மனம் வீசுகிறது போல நம்மளுடைய குணமும் வீசப்பட வேண்டும், அநேகருக்கு உபயோகமுள்ள கருவியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் அருமையாக இங்கே இன்னொரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்னன்னா, இந்த பகுதியிலே தன் சூலமித்தியுடைய சகோதரியை குறித்து அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சகோதரி எப்படிப்பட்டவள் என்பதை குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. உன்னத பாட்டு நீங்கள் எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொண்டு அதை திருப்பி கொண்டால் அங்கே 8ஆம் அதிகாரத்திலே 8, 9, 10 அந்த வசனங்களை திருப்பி வாசிக்கும்போது அங்கே தெளிவான ஒரு பகுதி, அந்த சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தானங்கள் இல்லை. நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளிலே அவளுக்காக நாம் என்ன செய்வோம்? அவள் ஒரு மதிலானால் அதில் மேல் வெள்ளி கோட்டையை கட்டுவோம். அவள் கதவானால் கேதுரு பலகையை அதற்கு இணைப்போம். நான் மதில்தான், என் ஸ்தானங்கள் கோபுரங்கள், அவருடைய கண்களிலே கடாட்சம் பெறலானேன் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ அந்த பெண் என்ன செய்கிறாள்னா, அந்த சூலமுத்தி சொல்றா, கதவு இன்னும் மதில் என்று 2 காரியங்கள் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. மதில், கதவு. இது என்னன்னா, சூலமுத்தி நான் மதில் என்று சொல்கிறார். நான் மதில். அப்போ இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன? மதில்னா என்ன, இன்னும் கதவுனா என்ன என்று சொல்லி அங்கே அந்த கருத்திலிருந்து நாம் எடுத்துக்கொண்டால், இந்த மதில் என்பது ஒரு பாதுகாப்பாக, நம்மளுடைய கட்டிடத்தின் பாதுகாப்பாக, ஒரு கோட்டைக்கு பாதுகாப்பாக உள்ளது. இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நான் மதிலானால் வெள்ளியிலான கோட்டையை கட்டுவோம் என்று சொல்கிறது. அப்போ மதில் என்றால் நான் பாதுகாக்கப்பட்டவள். இது எதை ஒப்பிடுகிறார்கள் என்றால் புனிதத்தன்மை. என்ன சொன்ன, கற்பு, தன்னுடைய சரீரத்தை அவள் பாதுகாப்பாக வைத்திருக்கிறாள் என்பதை குறித்து தான் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த புனிதத்தன்மை மாறாதவளாக அந்த சூலமுத்தி இருக்கிறாள். அதைத்தான் இந்த பகுதி குறிக்கும். நான் மதில் என்று சொல்கிறார். அப்போ மதில்னா என்ன கட்டணுமா?
வெள்ளியிலான கோபுரத்தை கட்டணுமா. அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த வெள்ளி அந்த கோபுரத்தை கட்டணும்னு சொல்றான். இன்னும் சொல்லியிருக்கிறது, நான் கதவானால். கதவு எதற்கு படுகிறது என்றால், மற்றவர்கள் உள்ளே வருவதற்கும் அவர்களை அவரை வெளியே அனுப்புவதற்கு ஒரு அந்த கோட்டையின் முக்கியமான ஒரு பகுதி தான் கதவு. மதில், கோட்டை என்பதை குறித்து இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த சூலமத்தை என்ன சொல்கிறாள் என்றால், அவ நான் மதில் என்று சொல்கிறாள். இன்னும் கோட்டை, இந்த கோட்டைக்குள்ள பிரவேசிக்கிறவர்களுக்கு மிகவும் முக்கியமான தேவை கதவு தான். வரவேற்கப்படத்தக்க ஒரு பகுதி என்று சொல்லலாம். அப்போ ஒரு பெண் ஆனவள் பாதுகாக்கப்பட்டவளாகவும் அநேகரை வரவேற்கிற ஒரு நல்ல குணமுள்ளவர்களாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த உன்னத பாட்டு பகுதி சொல்கிறது. அப்போ ஒரு கோட்டைய போல அந்த வெள்ளி எவ்வளோ ஸ்ட்ராங்கா, மதிப்பு மிக்கது, மதிப்பானவள், அந்த மதிப்பை போன்ற அந்த கோட்டையை போன்றவள், மதிலை போன்றவள், அதை சுற்றி வெள்ளியினால் கோட்டை கட்டியிருக்கணும். அப்போ மதிப்பா இருக்கிறா. மற்றவர்களுக்கு நம் மதிப்பான ஒரு வாழ்க்கையை வாழணும், குணாதிசயங்கள்ல மதிப்பா இருக்கணும் என்பதை குறித்து தான் இங்க குறிப்பிடப்பட்டிருக்குது. கதவு என்பது வரவேற்க தயாராக இருக்கணும். யாரு வந்தாலும் நம்மை அன்போடு ஏற்றுக்கொள்ற குணம் நமக்கு வேணும் என்று சொல்லி இந்த பகுதி இங்க குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம், நம் மற்றவர்களோடு எப்படி பழகுகிறோம், அதைத்தான் இந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த உன்னத பாட்டு அந்த பகுதியில் உள்ள வசனங்களை நீங்கள் தியானிக்கும் போது அங்கே ரொம்ப குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த ஆத்தும நேசரை குறித்து அந்த சம்பவங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. அதை குறித்ததான ஒரு பாடல் என் இருதயத்திலே அடிக்கடி நாம் பாடுகின்ற ஒரு பாடல். அந்த பாடலை நாம் இணைந்து பாடலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அர்த்தமுள்ள ஒரு பாடல். அந்த பாடலை பாடும்போது இந்த உன்னத பாட்டிலே குறிப்பிடப்பட்ட நேசருடைய உண்மையான அதனுடைய குணங்களை குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாடலாமா? பாரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வெள்ள இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரு வெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ, காட்டு மரங்களில் கீச்சிலிப்போ, இந்த நேசன் ஏதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் கீச்சிலிப்போ, எந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பரசத்திலும் அதிமதுரம். நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோம். என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன்.
பிரியமானவர்களே, இந்த பாடல் வரிகள் பாருங்க, என் பிரியமே ரூபவதி என்ன அழைத்திடும் சத்தம். ஆண்டவர் அழைத்து கொண்டே இருக்கிறார் நம்மை. என்ன சொன்னா அவர் எப்படிப்பட்டவரா, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமாய் இருக்கிறார். அந்த லீலி முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்குதோ, அப்போது அதனுடைய மனம் பார்த்திங்கன்னா, அந்த உன்னத பாட்டு இந்த பகுதி ஒரு அருமையான ஒரு பகுதி. ஒரு பெண்ணின் தன்மை, குணநலங்கள், பாதுகாக்கப்பட்டவள், அவளுடைய ஒழுக்க நெறிகள், அவள் மதிலாக இருக்கிறா, ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக வெள்ளி கோட்டையை போல அவள் வந்து விலை மதிப்பு மிக்கவளாக, கதவு பார்த்திங்கன்னா கேதுரு கதவு போல இருக்குன்னு சொல்லிப்பட்டிருக்கு. அப்போ கேதுரு அந்த மரம் வந்து ஸ்ட்ராங்காக அவ்வளோ தைரியம் உள்ளவளாக இருக்கிறாள் சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போது ஒரு பெண்ணாகிய நாம் எப்படி இருக்கணுமா, ஒரு மதிலை போல ஸ்ட்ராங்காக இருக்கணுமா, ஒரு மதிப்பு மிக்கவளாக இருக்கணும்னு சொல்லி. இன்னும் பார்த்திங்கன்னா, லீலி புஷ்பத்தை போல அவள் சாரோனின் ரோஜா லீலி புஷ்பத்துக்கு ஒப்பிடுகிறார். அந்த பூ, அந்த மலர் வந்து இயேசுடைய வருகையை ஒப்பிடுகிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த மலரை பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கணுமா, லீபனோனின் அந்த மரத்தை குறித்து ஓசியா 14:5 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போலிருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லிபனோனை போல வேரூன்றி நிற்பான் என்று சொல்கிறது. அப்போ அந்த இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீபனோன் லீலி புஷ்பத்தை போல மலருவான் என்று சொல்லி போடப்பட்டிருக்குது. பரிசுத்தமான வாழ்க்கை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த லீலி புஷ்பம் அநேக காரியங்களுக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது. அது தோற்றத்தை பார்த்தீங்கன்னா, அந்த லீலி புஷ்பத்தை பார்த்தீங்கன்னா ஒரு எக்காலம் போல் இருக்கும். அந்த எக்காலத்தை போல் அந்த மலரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த மலரை குறித்து வேதாகமத்தில் 1 தெசலோனிக்கேயர் 4:16 குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதரோடும் சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போ அந்த எக்காலம், அந்த மலர் எதற்கு, இந்த உன்னத பாட்டுல அந்த புத்தகத்துல ஆண்டவரோடு இந்த வர்ணிக்கப்பட்ட அந்த மலர் எதற்காகனா, எக்காலத்தை போல ஆண்டவருடைய வருகையின் செய்தியை அறிவித்து கொண்டிருக்கிறது. அங்க குறிப்பிடும் முதலாவது ஆண்டவர் வருகை, அவர் வரும்போது முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரிச்சவங்க முதலாவது எழுந்திருப்பாங்களாம். அதன் பின்பதாக தெசலோனிக்கேயர் 4:17-18 போட்டிருக்கு, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தரோடு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தரோட கூட இருப்போம் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இந்த வார்த்தை நீங்கள் ஒவ்வொருவரும் இதை பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வருகையை குறிக்கிற சம்பவம். இந்த உன்னத பாட்டு இந்த பகுதியெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆத்தும நேசரை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆத்தும நேசர் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் வருகையை அந்த லீலி மலரோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த எக்காலத்தை போல இருக்கிறது. இந்த மலரை குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா, அவர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதரோடும் எக்கால சத்தத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார், எக்காலத்தை போல. அதனால தான் இந்த ஸ்பெஷலாக அந்த மலரை குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆம் பிரியமானவர்களை, இன்றைக்கு கூட நாமும் கூட எப்படி இருக்கிறோம், ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருக்கிறோமா, நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமாக இருக்கோமா, நம்மளுடைய அழகு, நம்மளுடைய குணநலங்கள், நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று சொல்லிலாம் அந்த புத்தகம் நமக்கு கற்றுத்தருகிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா, அவருடைய வருகையை குறித்து வேதாகமத்தில் அநேக காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர் வருகிறார், அவர் வந்து நம்மை வந்து பரலோகத்துக்கு கூட்டி சேர்க்க வருகிறார், அவர் ஆரவாரத்தோடு எக்காலத்தோடு அவர் வருகிறார் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்மெல்லாம் ஆயத்தமாக இருக்குமா? ஒரு பாடல், மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தமா, மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா, என் பிரியமே என் ரூபவதி
நீ எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே என் பிரியமே என் ரூபவதி, நீ எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே. பிரியமானவர்களே, அநேக பாடல்கள் இந்த உன்னத பாட்டின் மையமாக வைத்து அநேக பாடல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆண்டவர் நம்மை என் பிரியமே என் ரூபவதியே, அவர் அங்கே வர்ணிக்கப்பட்ட அத்தனையும் அங்கே பார்த்தீங்கன்னா சுலமத்தியை குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அந்த சம்பவங்களெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். முதல்ல இருந்து கடைசி வரை அவள் போராடுறா, நேசருக்காக காத்திருக்கிறா, நேசர் மீது அன்பு வைக்கிறா. ஆனால் அந்த நேசரும் என்ன சொல்கிறாருன்னா, என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா, என்னை சந்திக்க ஆயத்தமா அப்படின்னு சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போது நம்மளும் அந்த சூலமத்தியை போல தான். ஒருவேளை அந்த வேதாகமத்தில் அந்த சூனோம்ங்கிற ஊரில் அந்த பிறந்த அந்த பெண்ணுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அந்த பெண் எப்படி இருக்கிறாள்னா, ஆண்டவருடைய அன்பை ருசிச்சுட்டு அவள் உறுதியாக அவள் இருக்கிறாள். பாருங்க, ஆயத்தமா இருக்கிறா. எப்போ மணவாளன் வருவார், எப்போ அவரை சந்திக்கணும், எப்போ அவரை பார்க்க போறோம்னு சொல்லிட்டு ஆயத்தப்படுற, ரொம்ப அதிகமாக ஆயத்தப்படுற, அளவுக்கு அதிகமான அன்பு அவட்ட இருக்குது. அவள் மிகவும் நேசிக்கப்படத்தக்கவளாக இருக்கிறா. அவள் அங்கே ஸ்ட்ரீட்ல இருக்கிற அங்கே இருக்கிற அத்தனை ஜனங்க பெண்களோடு போய் பேசுகிறார். இங்கே என்னுடைய ஆத்மநேசரை நீங்கள் பார்த்தீங்களா, அவர் இப்படிப்பட்டவர்கள்லாம் அங்கே ஆத்மநேசரை குறித்து நிறையா சொல்வா. அந்த என்னுடைய ஆத்மநேசர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னு ரொம்ப தெளிவாக அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பார்த்தீங்கன்னா உன்னத பாட்டு 5:9-16 பார்த்தீங்கன்னா, எருசலேம் குமாரத்திகளை எல்லாரும் என்னுடைய நேசரை பற்றி தெரிஞ்சுக்கிடுங்கன்னு சொல்கிறா. அப்போ அவங்க எல்லாம் கேட்குறாங்க, ரூபவதியே நீ உன் நேசர் எப்படிப்பட்டவர் நீ சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவ சொல்கிறா, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், அவர் 10,000 பேரில் சிறந்தவர், அவரோட தலை எப்படி இருக்குமா, தங்கமயமா இருக்கிறது, அவர் தலை மயிர் சுருளா இருக்குது, அவளுடைய கண்கள் தண்ணீரால் நிறைத்த நதி ஓரங்களில் தங்கும் புறா கண்களை போல இருக்குது என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்படும். அவளுடைய கண் எப்படி இருக்குன்னா, பாலில் கழுவப்பட்ட நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளாக இருக்கிறதுன்னு சொல்ல. அவள் கண்ணு எப்படின்னா கந்த வர்க்கம் பதிக்கப்பட்ட போல வாசனை உள்ளதா இருக்குதான். உதடுகள் லீலி புஷ்பத்துக்கு ஒப்பிடுறாங்கன்னு சொன்னாங்க. கரங்கள் படிகை பச்சை அந்த பதித்த பொன் வளையல்கள் போல இருக்குதுன்னு சொல்லி அவரோட கரம் இருக்குதான். கால் எப்படி இருக்குன்னா பசும் பொன் வெள்ளை தூண் போல் இருக்கிறதுன்னு சொன்ன. என்னுடைய ஆத்மநேசன்ற ரூபம் எப்படி இருக்குன்னா, அது லீபனோனை போல கேதுரு போல அழகா இருக்குன்னு சொல்லி வர்ணிச்சிருக்கு அந்த உன்னத பாட்டிலே. நேசரை குறித்து, ஆத்ம நேசர். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக அங்கே குறிப்பிடப்பட்டு இருக்குது. அந்த ஆத்ம நேசர் எங்கெல்லாம் இருக்கிறார், அவளை ஆத்மா நேசரோட என்னெல்லாம் பண்ணாங்கிறதெல்லாம் அங்கே சொல்கிறா. உன்னத பாட்டு 7:11-13 வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம், அதிகாலையிலே திராட்சை தோட்டத்துக்கு போவோம், திராட்சை கொடி துளிர் அதின் பூ மலர்ந்ததோ என்று, மாதுளை செடி பூ பூத்ததோ என்று பார்ப்போம், அங்கே என் நேசன் நிச்சிதங்களை உனக்கு தருவேன் என்று சொல்றேன். அப்புறம் அதிகாலையிலே தோட்டத்துக்கு போய் அந்த திராட்சை கொடி எப்படி இருக்குது, அது எப்படி துளிர் விடுது என்பதை குறித்து கூட அங்கே குறிப்பிடுறா. அந்த ஆத்மநேசரோடு அவ இருக்கிற அனுபவம், அவரோடு உறவாடுறா. அப்போ இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் எத்தனை பேர் இந்த உன்னத பாட்டு அந்த பகுதியிலேருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியம்னா, அவரோடு பேசி கொண்டிருக்கிற ஆத்ம நேசரை நினைக்கிறா. அவளுடைய உலகமே நேசர் தான் என்று சொல்லியிருக்கு. அதே போல தான் நாமும் கூட மணவாளனாகிய கர்த்தர் இயேசு அவரை சந்திக்க ஆயத்தமாக நம்ம எவ்வளோ வேணும் ஜெபிக்கிறோம். காலையிலே எழும்புறோமா, அதிகாலையிலே எழும்பி ஜெபிக்கிறோமா, அவரை எவ்வளோ வேணும் தேடுறோம். அதிகாலை தேடுகிறவர்கள் ஆண்டவரை கண்டடைவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ எவ்வளோ தேடுறோம், அதிகாலை நேரத்தில் ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை தேடுகிற கண்டடைகிற சமயத்தில் நம்ம கண்டடையணும்.
தடவியாவது அவரை தேடணும், கண்டடையணும். அப்படி வேதம் சொல்லுது. அப்போ இந்த இறுதி காலகட்டத்தில் இருக்கும், கடைசி காலம், ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்குது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க ஒருவேளை ஏனோ தானோ இல்லை, ஏதோ கேட்குறோம் போனோன்னு இல்லாதபடி இந்த உன்னத பாட்டு பகுதியை வாசித்து பாருங்க. கர்த்தர் நம்மோடு இயேசுவார் 8 வேத வசனங்கள் அதன் அடிப்படையிலே கருத்துக்களுக்கு முழுக்க ஆத்தும நேசர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வருகை, அவருடைய உள் கருத்துக்கள் அடங்கிய அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்க. கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட தினமும் ஆண்டவர் சமூகத்தில் ஆத்தும நேசரோடு உறவாடுங்க, அவரை தேடுங்க. எந்த ஒரு சமயத்திலையும் விட்டு கொடுக்காதபடி, யார் சொன்னாலும் எவ்வளோ பெரிய காரியம் நடந்தாலும், உலகமே உங்கள் கையில் உலக ஆஸ்திகள் எவ்வளோ கிடைச்சாலும் ஆண்டவரை மட்டும் விட்டுறாதீங்க. அந்த உறுதியோடு இந்த சூலமித்தி இறுதி வரை காத்திருந்தது போல ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து காத்திருக்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு. இந்த சூலமித்தி அந்த உன்னத பாட்டிலே அங்கே பட்டது போல நான் மத்தியிலா இருக்கிறேன், நான் பாதுகாக்கப்பட்டவளா இருக்கிறேன்னு சொல்றா. அந்த மதிப்பு மிக்கவளா இருக்கிறா. இன்னும் வேதாகமத்தில் அந்த உன்னத பாட்டிலே குறிப்பிடப்பட்ட ஆத்துமநேசர் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீர் என்பதை நாங்கள் கண்டு கொள்ளணும் சப்பா. அப்படிப்பட்ட கிருபை தாங்க. நாங்கள் உண்மை இன்னும் அதிகமாய் தேடுற ஒரு அனுபவத்தை தாங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு பேசுங்கப்பா. ஒருவரும் இசப்பா அந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து வர, உமக்காக காத்திருக்க, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற ஒரு ஆவிக்குரிய அனுபவம் எங்களுக்கு வேணும் இசப்பா. இன்னும் வேதத்தை தியானிக்க, இன்னும் பல கருத்துக்கள், உள் கருத்துக்களை நாங்கள் இந்த உன்னத பாட்டு பகுதியிலேருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபை தாங்க. இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். இன்னும் உடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. துதிகன மகிமை எல்லாம் மக்கள் ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன்.